எழுந்துச்சுக்க. நல்ல வார்த்தை கேட்டு உன் குடும்பத்துக்கு தானே வந்திருக்க, முக்கியமா உனக்காக தானே வந்திருக்க, உனக்கும் தானே வந்திருக்க. ஏற்கனவே வந்து போன என்னாச்சு? நல்ல வார்த்தை கேட்டு அவன் வந்துருவா, ஒன்னும் பயப்படாத. மூத்தவன் தானே, உன் பிள்ளை தானே, உன் பிள்ளை நல்ல வார்த்தை கேட்டு. அதாவது எவ்வளவுதான் முன்னேறினாலும் அந்த முன்னேற்றம் இல்லாம அதாவது நல்ல வார்த்தை கேட்டு. ஆனா சொல்றதோட நடந்துச்சு. ஆனா இருந்தாலும் பேச்ச கேட்க மாட்டோம்ன்றாங்க. அவங்க மாத்தி கொடுன்னு கேட்டு மாத்தி கொடுக்கணுமா? உன் பேச்ச கேட்க வச்சிருவோமா? தலைமுடி காட்டு பாத்துருவோம், தலை காட்டு. சரி, நல்ல வார்த்தை கேட்கணும். அவனை வர வைக்கவா இல்ல பேச்ச கேட்க வைக்கவா? அந்த வார்த்தை கவனிக்க தெளிவான வார்த்தை வச்சிருக்கேன். இங்க வந்துட்டா வேலை பார்க்க மாட்டேன். என்ன செய்ய சொல்ற? எனக்கு பதில் சொல்லிடணும், பட்டுன்னு சொல்லிடணும். நல்ல வார்த்தை வேலை பார்க்க மாட்டேன். உன் பேச்ச சுத்தமா கேட்க மாட்டேன். சேர்வாரோட சேர்ந்து திரிவேன். நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா கூட நடக்காது. என்ன செய்யலாம்? நான் தெளிவா சொல்றேன். உன் பேச்ச கேட்க வைக்கவா முதல்ல அதை செஞ்சு கொடுக்குறேன். இங்க வர வைக்கவா? இங்க வந்தா இந்த பிரச்சனை கூட நடக்கும். தெளிவா சொல்றேன். நான் நடக்க போற விஷயத்த தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல வார்த்தை இருக்கட்டும். ஆனா உன் பேச்ச கேட்க வச்சு தர்றேன், சரியாகி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நல்ல வார்த்தை கிடைக்கும். நீ நினைச்சது போல ஒவ்வொரு காரியங்களை நிறைவேற்றி கொடுக்குறேன். வார்த்தை புரியுதா? அதே போல நல்ல வார்த்தைக்கு பிள்ளைகளை பத்தி பயப்படாது. உன் பிள்ளைகனால உன் குடும்பத்துக்கு முன்னேற்றம் உண்டு. அதாவது பேச்சுல இருந்து அவசூல்கள்ல இருந்து அதே போல இன்னைக்கு நீ கஷ்டப்படுறீல, இந்த கஷ்டப்படுறதுல இருந்து 6 மாசத்துல இருந்து 11 மாசத்துக்கு அப்புறம் உன் நிலைமை மாறி உட்காரும். போதுமா? சரித்தானா? அதே போல நல்ல வார்த்தைகள் வருமானம் உன் கை கொடுக்க வச்சு தரேன். சொல்ற வார்த்தை புரியுதா? அதே போல இப்ப உடலுக்கு அடிக்கடி பாதிப்பு வந்துகிட்டு இருக்கு. அதையும் சரியாகி கொடுக்க. உன் வீட்டுக்கு பாதுகாப்பா உன் குலதெய்வம் இருக்குதா இல்லையான்னு கேள்வி வச்சிருக்கேன். அதையும் நான் பார்த்தேன். ஒரு தெய்வத்துல பேசுறேன். ஒரு தெய்வம் இருக்கு 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 அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நல்ல வார்த்தைக்கு என்னன்னா கைபிடிச்சு இழுத்துட்டு போகணும். அதாவது நம்ம போற பாதைகளுக்கு எந்த தடையும் இல்லாம நம்ம பக்கபலமா கூட இருந்து வழி நடத்தணும். ஆனா தெய்வம் நிக்குது. சொல்ற வார்த்தை புரியுதுல? அதெல்லாம் நான் செஞ்சு வச்சு தர்றேன். கண்டிப்பா பேச்சுகளை கேட்க வச்சு தர்றேன், மாத்தி கொடுக்குறேன். இதை என்ன செய்யறீங்கன்னா, தண்ணியில நேரசம்பு டம்ளர் எடுத்துக்க, 5 நாளைக்கு டம்ளர் எடுத்துக்க. தண்ணியில இதுல இருக்க சாறு 5 அறுத்துக்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் புளிஞ்சு புளிஞ்சு வை. இப்ப இன்னைக்கு புளிஞ்சு வைக்கிறேன்னா நாளைக்கு கீழே ஊற்றி திரும்ப தண்ணி மோந்து வச்சுக்க, புளிஞ்சு வை. மறக்கக்கூடாது. ஆயும் இப்படி எத்தனை நாளைக்கு செய்யணும்? இது யாருக்காக கொடுத்துருக்கேன்? அதை உன் பிள்ளைக்காக கொடுத்துருக்கேன். நல்ல வார்த்தை இது. ஆமா, உன் பிள்ளை உன் பேச்ச கேட்கணும், உன் பேச்ச கேட்க திருந்தணும், அதே போல மாத்தி வரணும், அதே போல நல்லபடியா இருக்கணும்னு கேட்கறீங்கள. வருமானம் கையில நிக்கணும், கையில வந்து நிக்கணும்னு கேட்கறீங்கள. உன் பிள்ளைய நல்ல வார்த்தை சொல்ற முடியல. இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க, 11 ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்க. உன் குலதெய்வம் உன் கூட வந்து பேசிடும். அதே போல உடல் பிரச்சனை எதுவும் இருந்தாலும் சரியாகி கொடுத்துரும். நானும் பக்கபலமா உன் வீட்டுல வந்து நிற்பேன். இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு 11 ரூபா காணிக்க எடுத்து தினமும் விடாம 11 ரூபா வை. 48 நாளைக்கு. நல்ல வார்த்தைகளுக்கு இவனுக்கும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வருமானம் வேணுமா? உடலை சரி பண்ணி கொடுக்கணுமா இவனுக்கு? சரி, வாக்கு பாட விடுங்க. கனிவுடையா இதை புடி. நல்ல வார்த்தை சாப்பிடுறதுல இவனுக்கு 3 நாளைக்கு பயன்படுத்து, சரியாக்கிடுவோம். அதே போல உன் பேச கேட்க வச்சிருவோம். சொல்ற வார்த்தை புரியுதுல? கண்டிப்பா உன் பிள்ளைகளாலதான் முன்னேற்றம் தெளிவா சொல்லியிருக்கேன். நீ ஒன்னும் பயப்படாத. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனா நான் சொன்ன காலத்துக்கு அப்புறம் மாறிடும். போயிட்டு வா. அடுத்து